சிறுநீரக கோளாறுகளை போக்கும் சுத்தரத்தினேஸ்வரர் கோவில் ஊட்டத்தூர் சிவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். சிவனை தரிசிக்கப் போகிறோம். நீங்களும் தரிசியுங்கள் அன்பர்களே. உங்களுடைய கிட்னி பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சிறுநீரக கோளாறுகள் எல்லாம் நீங்கி வளமோடு நலமோடு வாழ என் அப்பன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறோம். இதோ கோவிலுக்குள்ளே செல்கிறோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூவுலகத்தில் பல்வேறு இன்பங்கள் இந்த மானுட இனத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மானிடர்கள் அனைவரும் அத்தனை விதமான இன்பங்களையும் நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவிக்க முடிகிறதா என்றால் அது கிடையாது. காரணம் என்ன? பல்வேறு விதமான பிரச்சனைகளால் அவர்கள் வாழ்க்கையிலே துன்பப்படுகிறார்கள். அதனால் எல்லா விதமான இன்பங்களையும் சந்தோஷங்களையும் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை வளங்களையும் அவர்களால் நிம்மதியாக அனுபவிக்க முடியவில்லை. மனிதனை வாட்டும் பல்வேறு விதமான பிரச்சனைகளில் முக்கியமானது நோய் பிரச்சனையாகும். பல்வேறு விதமான நோய்கள் இந்த மனிதகுலத்தை ஆட்டுவிக்கின்றன. தலைவலி, கைகால் வலி முதற்கொண்டு இதய நோய்கள், கிட்னி பிரச்சனைகள், கண்பார்வை பிரச்சனைகள், காது கேட்காத பிரச்சனைகள் என்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் மனித இனத்தை வாட்டி வதைக்கின்றன. மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக கிட்னி பிரச்சனை, அதாவது சிறுநீரக கோளாறுகள் பிரச்சனை இந்த மக்களை வாட்டி வதைக்கிறது. அப்படி மானிட இனத்தை வாட்டி வதைக்கும் சிறுநீரக கோளாறுகள் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக திருச்சி அருகிலே பெரம்பலூருக்கு மிக அருகில் ஊட்டத்தூர் என்ற திருத்தலத்தில் சிவபெருமான் சுத்த ரத்தினேஸ்வரர் என்ற பெயரிலே அமர்ந்து அருளாட்சி செய்து வருகிறார். சிறுநீரக நோய்களை குணப்படுத்தக்கூடிய திருக்கோவிலாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. இதோ பாருங்கள், சுத்த ரத்தினேஸ்வரருடைய திருவுருவத்தை தான் சிலாவடிவிலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஊட்டத்தூரில் அமைந்துள்ள சுத்த ரத்தினேஸ்வரர் கோயில் கிட்னி பிரச்சனைகளால் அவதிப்படும் அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை. இங்குள்ள இறைவனை தூய மாமணீஸ்வரர் என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். ராஜராஜ சோழ மன்னனால் கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த திருக்கோவில் சுமார் 1000 ஆண்டுகள் முதல் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள பஞ்சநதன நடராஜருக்கு வெட்டிவேர் மாலை அணிவித்து பிரம்மதீர்த்த நீரால் அபிஷேகம் செய்து அந்த நீரை அருந்தினால் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக நோய்கள் நீங்குவதாக நம்பப்படுகிறது. கோவிலுக்கு அருகிலேயே வாசலில் அந்த சிறுநீரக கோளாறுகளை போக்கக்கூடிய வெட்டிவேர் மாலை தயாரித்து அங்கு அர்ச்சனை தட்டோடு விற்பனை செய்கிறார்கள். நாம் அதனை வாங்கி கொண்டு உள்ளே சென்று இறைவனை வணங்கி பிரார்த்தனை செய்து அர்ச்சகரிடம் கொடுத்தால் அவர் அந்த இறைவனுடைய காலடியிலே அவற்றை வைத்து அந்த வெட்டிவேர் மாலையை இறைவனுக்கு சாற்றி நம்மிடம் கொடுக்கிறார். அங்குள்ள பிரம்மதீர்த்தம் என்னும் நீரை ஒரு கேணிலே பிடித்து கொண்டு வந்து தினமும் நம்முடைய வீட்டில் அதில் 48 துண்டுகளாக வெட்டி வைக்கப்பட்டுள்ள அந்த வெட்டிவேரை முதல் நாள் இரவு ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த வெட்டிவேர் நீரை குடித்து வந்தால் சிறுநீரக கோளாறுகள் நீங்குவதாக சொல்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளான இந்த மக்களுடைய நோய்களை நீக்குவதற்காக, குறிப்பாக சிறுநீரக கோளாறு பிரச்சனைகளை போக்குவதற்காக சுத்த ரத்தினேஸ்வரராக ஊட்டத்தூர் திருத்தலத்தில் அமைந்துள்ள இறைவன் நமக்கு அருள்பாலிக்கிறார். சிறுநீரக கோளாறுகள், கிட்னி பிரச்சனைகள் உள்ள அன்பர்கள் சிரமத்தை பார்க்காமல் ஒருமுறை திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள பெரம்பலூருக்கு மிக அருகில் உள்ள ஊட்டத்தூர் சுத்த ரத்தினேஸ்வரர் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி பிரார்த்தித்து அந்த வெட்டிவேர் மாலையை சாற்றி
அதை திரும்ப வாங்கி வந்து தினமும் அந்த வெட்டிவேர் தண்ணீரை அறிந்து வந்தால் உங்களுடைய சிறுநீரக பிரச்சனைகள் தீரும் என்பது திண்ணம். எனவே அவசியம் ஒருமுறை சென்று அந்த இறைவனை வணங்கி உங்களுடைய வாழ்விலே வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. இதோ அந்த கோவிலை பார்த்து மகிழுங்கள். நமக்காக இறைவனங்கே வைத்தியநாதனாக, வைத்தீஸ்வரனாக, நோய்கள் போர்க்கும் இறைவனாக காத்து கொண்டிருக்கிறான். அவசியம் ஒருமுறை சென்று அவனை வணங்கி நம்முடைய நோய்களையெல்லாம் நீங்கி வளமோடு நலமோடு குடும்பத்தோடு வாழ்வாங்க வாழ வேண்டுமென்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.